திமுக என்றாலே திருட்டு புரட்டு, அதை காப்பாற்ற செய்வது உருட்டு. இதுதான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பார்கள். இதேதான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் பேசுவதற்கிறது. வலைவலியிலே பாருங்கள், ஐயா கலைஞர் தொடங்கி ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி, அம்மையார் கனிமொழி எல்லோரும் நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம். வந்த பிறகு ஏன் மூடவில்லை என்றால் வாயை மூடுவோம். இதான் அவர்களுடைய கோட்பாடு, இதான் அவர்கள் நிலைப்பாடு. எந்த இடத்தில் உறுதியாக நின்றிருக்கிறார்கள். இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமான எந்த உரிமையை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்க்கிறார்கள். ஆனால் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டை ஏன் ஆதரித்தீர்கள்? ஒரே நாடு ஒரே வரியை ஏன் ஆதரித்தீர்கள்? இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்தது யார்? இதே திமுக. ஏன் என்று எதிர்க்கவில்லை? ஏன் எதிர்க்கவில்லை? எல்லா நட்சத்திட்டங்களையும் நாச திட்டங்களையும் கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக. அதை செயல்படுத்துவது பாரதிய ஜனதா. நீங்கள் பெற்று பெயர் வைத்தீர்கள், அவர்கள் ஊட்டமாக உணவு கொடுத்து வளர்க்கிறார்கள். ரெண்டு பேருக்கும் வேறுபாடு என்ன? வேறுபாடு என்ன? எந்த இடத்தில் எந்த உரிமையை, இந்த மண்ணின் மக்களின் உரிமையை நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள். அப்ப மாநில உரிமை, மாநில தன்னாட்சி, சுயாட்சி என்று பேசுவதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையானது. உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வீதி வீதியாக வந்து உங்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோமே, ஏன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் 3.5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு கேட்க ஏன் வரவில்லை? முதல்வர் வர வேண்டாம், ஆனால் அவ்வளவு பெரிய மதிப்பை என் மக்களுக்கு அவர்கள் தருவதில்லை. துணை முதல்வர் வர வேண்டாம், மற்ற அமைச்சர் பெருமக்கள், இந்த தொகுதியில், இந்த மாவட்டத்தில் இருக்க மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே வந்து பேசவில்லை. ஆட்சியின் சாதனையை சொல்ல ஒன்றுமில்லை, சொல்லி ஓட்டு கேட்க ஒன்றுமில்லை. வந்து மக்களை சந்தித்தால் மக்கள் அவர்களிடத்தில் எழுப்புகிற கேள்விக்கு எவரிடத்திலும்